ஓம் சாந்தி. 17/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, நாம் எப்படிப்பட்ட கர்மம் செய்யக்கூடாது? நாம் எப்படிப்பட்ட கர்மம் செய்யக்கூடாது? இரண்டாவது கேள்வி, நினைவின் மூலம் சக்தி எப்போது கிடைக்கும்? நினைவின் மூலம் சக்தி எப்போது கிடைக்கும்? மூன்றாவது கேள்வி, யார் பற்றிலிருந்து விடுபட்டவர்கள்? யார் பற்றிலிருந்து விடுபட்டவர்கள்? நான்காவது கேள்வி, தந்தை வந்து என்ன யுக்தி சொல்கிறார்? தந்தை வந்து என்ன யுக்தி சொல்கிறார்? அஞ்சாவது கேள்வி, பிரச்சனைகள் எப்போது மாறும்? பிரச்சனைகள் எப்போது மாறும்? fill in the blanks. இல்லற விஷயங்களில் இல்லற விஷயங்களில் டேஷ் செய்ய வேண்டும். இல்லற விஷயங்களில் டேஷ் செய்ய வேண்டும். இரண்டாவது, புத்தியின் மூலம் டேஷ் என தந்தை சொல்கிறார். டேஷ் என தந்தை சொல்கிறார். மூன்றாவது, உங்களுக்கு பிராப்தி அதிகம் என்பதால் உங்களுக்கு பிராப்தி அதிகம் என்பதால் டேஷ் ஆக வேண்டும். நான்காவது, டேஷ் அல்லது டேஷ் எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. டேஷ் அல்லது டேஷ் எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. அஞ்சாவது, அனைத்திலும் பெரிய புழுதி டேஷ். அனைத்திலும் பெரிய புழுதி டேஷ் ஆகும். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, நாம் எப்படிப்பட்ட கர்மம் செய்யக்கூடாது? ரிஜிஸ்டர் கெட்டு போகும் அளவிற்கு எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. நம்முடைய ரிஜிஸ்டர் கெட்டு போகும் அளவிற்கு எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. இரண்டாவது கேள்வி, நினைவின் மூலம் சக்தி எப்போது கிடைக்கும்? எவ்வளவுக்கு எவ்வளவு ராவன் மீது வெற்றி அடைந்து கொண்டே இருப்பீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நினைவின் மூலம் சக்தி கிடைக்கும். மூன்றாவது கேள்வி, யார் பற்றிலிருந்து விடுபட்டவர்கள்? சொல்லுங்க. இல்லறத்தில்
யார் பற்றிலிருந்து விடுபட்டவர்கள் அப்படின்னா அதுக்கு பாபா சொல்றாரு, இல்லறத்தில் இருந்து கொண்டே லௌகீக தன்மையில் இருந்து விடுபட்டு பிரபுவின் அன்பை அடையக்கூடியவர்கள்தான் பற்றிலிருந்து விடுபட்டவர்கள். 4வது கேள்வி, தந்தை என்ன யுக்தி சொல்கிறார்? தந்தை என்ன யுக்தி சொல்கிறார்? தந்தை விகாரங்களின் மீது வெற்றி அடைவதற்கான யுக்திகளை சொல்கிறார். தந்தை விகாரங்கள் மீது வெற்றி அடைவதற்கான யுக்திகளை சொல்கிறார். 5வது கேள்வி, பிரச்சனைகள் எப்போதும் மாறும்? சதா பொக்கிஷங்களால் நிரம்பியவராக மற்றும் திருப்தியானவராக இருந்தால் பிரச்சனைகள் வரும், ஆனால் மாறிவிடும். fill in the blanks. இல்லற விஷயங்களில் டேஷ் டேஷ் செய்ய வேண்டும். இல்லற விஷயங்களில் மிகவும் இனிமையாக காரிய விவகாரங்களை செய்ய வேண்டும். மிகவும் இனிமையாக காரிய விவகாரங்களை செய்ய வேண்டும். 2வது, புத்தியின் மூலம் டேஷ் என தந்தை சொல்கிறார். புத்தியின் மூலம் பழைய உலகத்தை சந்நியாசம் செய்யுங்கள் என தந்தை சொல்கிறார். 3வது, உங்களுக்கு பிராப்தி அதிகம் என்பதால் டேஷ் ஆக வேண்டும். உங்களுக்கு பிராப்தி அதிகம் என்பதால் முழுமையாக மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். மோகன பற்றுதலிருந்து விடுபட வேண்டும். முழுமையாக மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். 4வது, டேஷ் அல்லது டேஷ் எந்த பாவகர்மமும் செய்யக்கூடாது. வாயின் மூலம் அல்லது கர்மேந்திரங்களின் மூலம் எந்த பாவகர்மமும் செய்யக்கூடாது. 5வது, அனைத்திலும் பெரிய டேஷ் ஆகும். அனைத்திலும் பெரிய புழுதி விகாரத்தினுடைய புழுதியாகும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.